இந்த தியானத்துக்கும் இந்த ஆற்றலுக்கும் நம் நன்றி தெரிவிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நம்ம குருவான பிரம்மர்ஷி பீதாமா பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு நம்ம வகுப்பு தொடங்கலாம். ஸோ வீடியோவில் வர முடிஞ்சவங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ரத்தினகுமார்னு இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. உங்க டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். நீங்க எப்போ தியானத்துக்கு வந்தீங்க, எப்படி தியானம் நடக்குது, இதெல்லாம் நீங்க சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். வணக்கம் முரளி சார். வணக்கம் தீபலட்சுமி மேம். சொல்லுங்க முரளி சார், எப்படி போகுது எல்லாம்? சார் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. வணக்கம் மாஸ்டர். எல்லாமே நமக்கு சர்வீஸ், சேவை, நம்ம சேவையில செய்யறோம். ஸோ அதுல பிஸின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 24 மணி நேரம் சேவை செய்யறதுக்கு நம்ம எல்லாருமே தயாரா இருக்கோம். ஸோ இதை நான் பிஸின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு இன்னும் பத்தலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேம்மா. ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கோம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல நமக்கு பிரபஞ்சம் நிறைய ஒரு என்ன சொல்றது, ஒரு சோதனைகளையும் கொடுத்துட்டு இருக்கு. அந்த சோதனைகளை கடந்து எப்படி நம்ம போறதுங்கிறது இந்த மெடிடேஷன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. ஒருவேளை நான் மெடிடேஷனுக்கு வராமல் இருந்தால் இந்த மாதிரி சோதனைகள் வரும்போது ரொம்ப தளர்ந்து போய் ஒரு பாடி எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி மனசு கெட்டு வேற வெளியில போயிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப நம்ம மெடிடேஷன் துணை இருக்கிறதுனால எனக்கு எப்படி சொல்றது, ஒரு அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம நடக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். ஸோ நமக்கு என்ன நடந்தாலும் மெடிடேஷன் கை கொடுக்கும், அது கைவிடாது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட செயல்படுறோம்மா. இதுதான் இப்ப நான் கத்துட்டு இருக்கிறது இந்த மெடிடேஷன் மூலமா. இன்னும் கூட என்ன சார், அந்த எல்லாமே சோதனைகள் வருதுன்னா நம்ம கர்மா சீக்கிரமா நம்ம கிளியர் பண்றோம், பேட் கர்மா கிளியர் பண்றோம்னு அர்த்தம். சோ இங்க நம்ம அந்த ஒரு கர்மா வரும்போது நம்ம அதுக்குள்ள அட்டாச்டா இருக்கும் போதுதான் நமக்கு துக்கமும் கவலையும். அட்டாச்டா இல்லாம நம்ம ஒரு சாட்சியா, இப்போ இதே கஷ்டம் நம்ம பக்கத்து வீட்டுல யாருக்காச்சும் வரும்போது நம்மளோட நிலை எப்படி இருக்கும், நம்ம ஒரு சாட்சியா தானே பாக்குறோம். அந்த கஷ்டம் நமக்கு வரும்போதுதான், நம்ம பர்சனலா எடுத்துக்கிற போதுதான் அதோட தாக்கம் அதிகமா இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு வர கஷ்டம் நீங்க எப்படி பார்க்கணும்னா ஒரு சாட்சியா, அது வேற யாருக்கோ வந்திருக்கு, எனக்கு இல்ல அப்படின்னு பாருங்க, சொல்யூஷன் தெளிவா கிடைக்கும். எனக்கு என்னோட கஷ்டம் என்னோட இது எந்த அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்க நம்ம அங்க ஸ்டக் ஆயிடுறோம். அந்த ஒரு என்னது அப்படின்ற அந்த விஷயமே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு போர்வை, அந்த போர்வை எடுத்துட்டு சாட்சியா இருங்க. அந்த சாட்சியா இருக்கும்போது அவ்வளவு ஒரு தாக்கம் இருக்காது. அதுல இருந்து எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணி டிசால்வ் பண்றது ஈஸியா உங்களுக்கு தெரியும். சொல்றது ஈஸி தான், பட் ஆனா இந்த டைம் வரும்போதுதான் நம்மள நாம தூய்மை ஆக்குறதுக்கும் நம்மள நாம இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே சோ அது ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான் சார். ஓகேம்மா, ஓகே, ரொம்ப நன்றிம்மா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட தான் எனக்கு நம்ம ஆன்மீக நண்பர்கள் எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு வேணி மும்பை அந்த மாஸ்டரும் கூட நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. நீங்க இப்படி பண்ணுங்க சார், இப்படி தியானம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க, இந்த மெத்தட்ல நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்றது வேற மாதிரி இருக்கு, நான் ஃபேஸ் பண்றது வேற மாதிரி இருக்கு. நான் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்னு சொல்றேன். பட் அவங்க எல்லாம் அப்படி ஆயிட்டா என்ன பண்றது, இப்படி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கவலைப்படுறாங்க. இதுல இருந்தே நம்ம பக்கத்து வீட்டையும் கூட பார்க்க வேண்டியது, நம்ம வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதுமா. அதே போல இப்போ பிஎம்சி 9:30 செஷன் நான் ரெகுலரா அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல விவிஜி ராஜு சார் நியூ எனர்ஜி அப்படிங்கிற புக்ல இருந்து ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க சொன்ன அதே கருத்து அவர் ஒரு சாப்டராகவே கொண்டு வர்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கைப்பிடி செவத்து மேல நின்று நம்ம பிரச்சனைகளை பாருங்கிறாரு. கைப்பிடி செவத்து மேல நம்ம நின்று கைப்பிடி செவத்துக்கிட்ட எப்ப நிற்போம், சும்மா ஜஸ்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸா நின்றுட்டு இருப்போம்.
மேல இருந்து கீழே ரோட்ல யார் போறாங்க, நான் ஏதாவது போகுதா, வேற யாராவது வர்றாங்களா போறாங்களா, யாராவது சண்டை போடுறாங்களா, ஏதாவது பேசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ஜஸ்ட் நம்ம அதில் போய் இன்வால்வ் ஆக மாட்டோம். அவங்க ஏதோ பேசுறாங்க, அவங்க பிரச்சனையை அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி அது ஒரு சாட்சி பாவமா பார்ப்போமோ நம்ம அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வர பிரச்சனைகள் எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்குன்னு சார் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. அதே நாலேஜ் நீங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலா சாதாரணமா ஒரு இதுன்னு சொல்லி சொன்ன உடனே சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம மெடிடேஷன்ல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு பேசணும் அப்படின்னம்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தையுமே சத்தியமான வார்த்தைகளாகவும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளாகவும் இருக்கு. அதனால இப்ப எங்களோட டிராவல் பண்ற இப்ப மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஏற்கனவே உங்களை மாதிரி சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் பிஎம்சி மக்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேம்மா. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்மா. எஸ் சார், ஷூர் ஷூர், தேங்க்யூ சார். ஸோ இங்க நமக்கு வருது கஷ்டம்னா நம்ம தீர்த்துக்கிறோம், கடனை தீர்க்க போறோம், அந்த சந்தோஷம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ இப்போ கஷ்டமே வரலைன்னா அது அக்கௌண்ட்ல இருக்கு, எப்போ வேணா வரலாம். ஆனா ஒரு கஷ்டம்னு வந்துட்டா அப்படின்னா நான் வந்து கஷ்டத்தை தீர்க்கிறேன், என்னோட கடனை தீர்த்துடுறேன் அப்படின்ற ஒரு விழிப்பு இருக்கும்போது அது வந்து நீங்க அந்த கஷ்டம் வந்து கஷ்டமா தெரியாது. அந்த சாட்சியோட பார்க்கும்போது இந்த விழிப்போட நம்ம பார்க்கும்போது கஷ்டமா தெரியாது. ஆக்சுவலி தாக்கமே வந்து ரொம்ப கம்மியா குறைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், செகண்ட் வந்து இந்த சாட்சியா பாக்குறது, அண்ட் கஷ்டம் இது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா என்னோட கடன் தீருது இல்லையா. ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம வந்து வச்சுக்கும் போது எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டமா தெரியாது. எஸ் சார், தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் கூட மனசுல இருக்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்குமா. என்னன்னு பாத்தீங்கன்னா சார் வந்து பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லி அது பண்ண சொல்லி சொல்றாரு. அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு கர்மா செய்யறோம்னா அந்த கர்மாவுக்குரிய எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னாலே அது எப்படி நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து கர்மா எல்லாம் தீர்ந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம அடுத்த ஜென்மத்துக்குன்னு வச்சிருக்கிற கர்மா இந்த சமயத்துல வந்து அதுக்கு நமக்கு சோதனைகள் உடல் நோயாகவோ அல்லது சமூக பிரச்சனைகளாகவோ அல்லது பொருளாதார பிரச்சனைகளாகவோ கொடுத்து அந்த கர்மாவையும் குறைக்கும். ஸோ வந்து நம்மளுடைய ஏற்கனவே சஞ்சித கர்மால இருந்து கொண்டு வந்ததை தாண்டி நம்ம மறுபடியும் அந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த கர்மாவை எடுத்து இந்த ஜென்மத்திலேயே ஒரு 3 ஜென்மம் 4 ஜென்மம் எடுத்து கழிக்க வேண்டியது இந்த ஜென்மத்திலேயே நம்ம கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி எல்லா மாஸ்டர்ஸுமே கைடு பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே இந்த சமயத்துல எனக்கு எந்த செஷன் போனாலும் எந்த ஒரு யூடியூப் வீடியோ திடீர்னு யாரோ ஒருத்தர் அனுப்புறாங்க சார் இது பாருங்க, அல்லது நம்மளே யூடியூப் சேட் பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒன்று வரும்போது பார்த்தா நமக்காகவே வந்த மாதிரியே எனக்கு தெரியுது. அப்படி அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த டிசால்விங் டைம் அப்படின்றது உங்களுக்கு வந்துருச்சு. அதனால யூனிவர்ஸ் வந்து பலவிதமா உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்குது. அதுதான். நைஸ் சார், நைஸ். வணக்கம் சார், முருகேசன் சார் பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குதுங்களா மேடம்? கேக்குது சார், கேக்குது சார். சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஆன்மா நம்ம பிறப்பெடுத்து வரும்போது நம்ம சில இதெல்லாம் அனுபவங்கள் நமக்கு தேவை, நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு வரோம் சார். அந்த மாதிரி வரும்போது நம்ம சில இது அனுபவம் நம்ம ஃபேஸ் பண்றோம். இப்போ சில இதுல சொல்றாங்க, இப்போ நீங்க வந்து மேலோட்டமா அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும், நீங்க எல்லா அனுபவம் நம்ம கஷ்டமான அனுபவம்லாம் கத்திக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில இதுல சொல்றது கேட்கறேமா சார். அப்ப அது எப்படி நாம வந்து அந்த மாதிரி இது பண்றது, பிரச்சனைகள்லாம் எப்படி என்னன்றது தெரியல, அது கேட்கறேன். அது ஒரு டவுட் எனக்கு இருக்கு. எனக்கு தெளிவா புரியல. இல்ல இப்போ நம்ம மேலோட்டமா நமக்கு பிரச்சனை வருதுன்னா அது நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனை தான் மேலோட்டமா வந்துட்டு போயிடும். ரொம்ப இன்டென்ஸா உள்ள நம்ம நிறைய கஷ்டம் அனுபவிக்க முடியாதபடி இருக்கும். அது மாதிரி அது உண்மையாமா சார்? அப்படி ஆக்சுவலி ஒரு பிரச்சனை வரும்போது அதை நீங்க அவாய்ட் பண்றீங்கன்னா அது திரும்ப திரும்ப இன்னும் கொஞ்சம் தாக்கம் அதிகத்தோட திரும்ப உங்களுக்கு வரும். நீங்க இதுதானே கேக்குறீங்க. அவாய்ட் பண்ண முடியாதுல்ல, பிரச்சனை வந்தா நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகிறோம். பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்றீங்க. இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் சண்டை.
சோ இப்போ ஹஸ்பண்ட் வந்து லேட்டா வீட்டுக்கு போறாரு. நான் வீட்டுக்கு போனாலே வைஃப் வந்து சண்டை போடுறாங்க. நான் லேட்டா போனா அவ தூங்கிடுவா. சோ இப்ப இங்க என்ன ஆகுது? அவாய்ட் பண்றதால ஒரு நாள் தூங்குவாங்க, 2 நாள் தூங்குவாங்க, 3வது நாள் முழிச்சிட்டு இருந்து நடு ராத்திரில காலரை பிடிச்சிக்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுவாங்க. சோ அப்ப இங்க அவாய்ட் பண்றதால ஒரு சில நாள் பொறுத்துட்டு அப்புறமா அது வந்து வெடிச்சிடுவாங்க. அவாய்டிங் அப்படின்றது வேண்டாம். எதுவானாலும் இப்போ இந்த நொடியில டிசால்விங் தான் கரெக்ட். எப்போ நீங்க ஒரு பிரச்சனையை வந்து டிசால்வ் பண்றீங்களோ திரும்ப அது உங்ககிட்ட வராது. ஏன்னா பாடம் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு கஷ்டமும் கவலையும் எதுவானாலும் அதுல நமக்கு வந்து பாடங்கள், அந்த பாடங்கள் நமக்கு வந்து கொடுக்குற வரைக்கும் அந்த கஷ்டம் நம்மள விடாது. அதுல இருக்கிற பாடம் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வந்து நிறைய பேர் நம்ம இங்க பார்த்தோம், பிஎஸ்எஸ்எம்க்கு வரும்போது அசைவம், எல்லாருமே அசைவம் சாப்பிடுவாங்க. இங்க வந்துட்டு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு என்ன பண்றோம்? அசைவத்தை விட்டுடுறாங்க. சோ இங்க என்ன ஆகுது? தெரியாதப்போ தவறு செஞ்சாங்க, தெரிஞ்ச உடனே அந்த சத்தியத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. சோ அது கடைபிடிக்கும் போது என்ன ஆகுது? அங்க பாவத்தோட தாக்கம் குறையுது. இப்ப நம்ம பிஎஸ்எஸ்எம்ல சொல்லி நான் மெடிடேஷன் மட்டும் பண்றேன், ஆனா நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணல, நான் வந்து சாப்பிட்டுதான் தீருவேன் அப்படின்னும் போது அங்க என்ன ஆகும்? நீ தெரிஞ்சே வந்து பாவத்தை பண்றியே, அப்போ அதோட பாவத்தோட தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கும். சோ தெரியாத பண்ணும்போது பாவத்தோட தாக்கம் கம்மியா இருக்கும், தெரிஞ்சு பண்ணும்போது அந்த பாவம் தாக்கம் அதிகமா இருக்கும். சோ இதுதான். அண்ட் வந்து எப்போ நம்ம தியானம் வந்தாலும் தியானத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகுது. ஒரு பாவங்கள் ஆகட்டும், புண்ணியங்கள் ஆகட்டும், நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், மனோ தத்துவ விஷயங்கள் ஆகட்டும், எது ஆனாலும் ஃபர்ஸ்ட் எல்லாமே அதில் வேண்டாததெல்லாம் வெளியே தள்ளுது. ஸோ வெளியே தள்ளும் போது ஃபர்ஸ்ட்ல உட்காரும் போது தலைவலி வரும், வயிற்று வலி வரும், அது வரும், இது வரும், எது வரும், எல்லாமே வரும். ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லாம எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணாம போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியணும்னா நமக்கு பழங்கால கதை இருக்கு, அந்த பார்க்கடலை கடையிறது, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? பார்க்கடலை கடையும் போது அந்த பர்வதத்தை வச்சு வாசுகிய வந்து கடைறாங்க இல்லையா, அந்த கதை தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். சோ இப்ப அந்த கதையில தேவதைகள் ராட்சசர்கள் அப்படின்றது என்னன்னா, தேவதைகள் அப்படின்றது நம்மளோட குட், ராட்சசர்கள் அப்படின்றது நம்மளோட பேட். சோ இந்த பாவமும் புண்ணியமும் சொல்லலாம், குட் பேட்னு சொல்லலாம். இப்ப இந்த பாவமும் புண்ணியமும் நம்மள கடையும். இந்த ஒரு வாழ்க்கை பிறவி எடுக்கும் போது ரெண்டுமே கடையும். அந்த ரெண்டுமே கடையும் போது ஃபர்ஸ்ட் பார்க்கடல்ல இருந்து என்ன வந்துச்சு? விஷம், காலக்கூட்ட விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷம் தான் வந்துச்சு. அந்த விஷத்தை தாக்கி பிடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாருமே பரமசிவனை வந்து கூப்பிடுறாங்க. பரமசிவன் அப்படின்றது என்னன்னா நெற்றிக்கண், 3ஆம் கண்ணுள்ள அந்த நபர் அப்படின்றது. அப்படின்னா நம்ம தியானத்துல உட்காரும் போது நல்லது கெட்டது நல்லது கெட்டது கடைஞ்சு 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 எல்லாம் வெளியே வருது. சோ வெளியே வரும்போது அது விஷம், ஃபர்ஸ்ட் விஷம் வருது. அந்த விஷம் வரும்போது அதை தாங்கக்கூடிய ஒரே ஒரு நபர் 3ஆம் கண்ணுள்ள அந்த சிவன். அப்படின்னா நமக்கு மெடிடேஷன்ல தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நடக்குது இல்ல. சோ தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் நடந்த பின்னால்தான் நமக்கு எல்லா ட்ரூத்ஸும் கிளியரா புரியுது. சோ எப்படி சிவன் வந்து அந்த விஷத்தை தாங்கி அந்த கழுத்துல அவர் வந்து தாங்குறாரோ, நமக்கு தியானத்துல கடைஞ்சு கடைஞ்சு எல்லாமே ஃபர்ஸ்ட் விஷம் தான் வெளியே வரும். அந்த விஷத்தை தாங்கணும். அந்த விஷத்தை வந்து நீங்க தாக்கி பிடிச்சாதான் அடுத்தது என்ன வரும்? கல்பவருஷம், காமதேனு, இந்த மாதிரி பல விஷயங்கள், சந்திரன், மகாலட்சுமி, இப்படி நிறைய வருது, எத்தனையோ வருது. இது எல்லாமே வந்து இந்த விஷத்தை எப்போ நீங்க தாக்கி பிடிச்சு அந்த விஷத்தை வந்து எல்லாத்தையும் வெளியே விடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு இந்த கல்பவருஷமும் காமதேனும் இது எல்லாமே கிடைக்கும்.
சோ அந்த கதைய திரும்ப எல்லாருமே ஞாபகப்படுத்திக்கோங்க. அந்த கதையில வர ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம் தான். இந்த தியானத்துல நடக்கிற மாற்றங்கள் தான் அது. சோ எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷம் வருது. இந்த விஷம் எல்லாம் ரிலீஸ் ஆனாதான் திரும்ப நன்மைகள் நடக்கும். இந்திரன் வராரு, ஐராவதம் வருது, இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள். அது எல்லாமும் நமக்குள்ள இருக்கிற ஒரு அற்புதங்கள், பொக்கிஷங்கள்னு சொல்றோம்ல, நமக்குள்ள பொக்கிஷம் இருக்கு, தியானம் செஞ்சா அந்த பொக்கிஷம் கிடைக்கும்னு. அது எல்லாமே இந்த கதைக்கு நம்ம வந்து நல்லா ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த கதை வந்து நிஜமா நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இந்த கதை நமக்குள்ள தினந்தோறும் தியானம் செய்யும் போது நடக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, தியானம் பண்ணி எனக்கு ஹெல்த் சரியா போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் எனக்கு தியானம் பண்ணி பணம் வந்து பண பிரச்சனை தீர்ந்துருச்சு. அப்ப என்ன, லட்சுமி தேவி வந்துருச்சு. பண பிரச்சனை தீர்ந்துன்னா என்ன, தியானத்தால லட்சுமி தேவி வந்து சேர்ந்திருக்கு. இப்ப வந்து ஹெல்த் நல்லா ஆயிருக்கு அப்படின்னா அந்த கல்ப விருட்சமும் காமதேனும் கிடைச்ச மாதிரிதான். எல்லாமே அதெல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கு. இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்னா ஆக்டிவேஷன் ஆகும் போது நல்லது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் தியானத்துல அந்த விஷம் வேண்டாதது வெளியே போகும். அதுக்கு நீங்க அக்செப்டன்ஸோட இருக்கணும். நிறைய பேர் ஃபர்ஸ்ட்லயே வந்து ஐயோ இந்த தியானத்தாலதான் நிறைய விஷயங்கள் நடக்குது, பாவங்கள் வருது, நமக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னு நீங்க வந்து ஒதுக்கி போயிட்டீங்கன்னா அந்த விஷத்துக்கு அப்புறம் வர ஐராவதமும் கல்பவருஷமும் காமதேனுவும் லக்ஷ்மி தேவி இது எல்லாமே நீங்க மிஸ் பண்றீங்க. அதெல்லாம் வேணும்னா விஷத்தை தாக்கி பிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் பிடிக்கணும். அதுதான் நமக்கு மெடிடேஷன்ல வர சேலஞ்சஸ். இப்போ சார் வந்து எவ்வளவு சர்வீஸ் பண்றாரு, இவ்வளவு சர்வீஸ் பண்ணி எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவ்வளவு சர்வீஸ் பண்றாரு, என்ன பிரயோஜனம், அவருக்கு வந்து கஷ்டங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து கரெக்ட் பாத்ல இருக்காரு. விஷம் வெளியே வரணும்ல, அதுதான் இப்ப அவருக்கு நடக்குது. இது முடிஞ்சிச்சா எல்லாமே சாருக்கு வந்து இன்னும் நல்லதுதான், எல்லாமே எல்லாம் பொக்கிஷங்கள் தான் கிடைக்க போகுது. எல்லாருக்குமே அது வரும். யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா வெரி ரேர் பீப்புள், ரொம்ப ரேரா இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கிறது தாக்கம் இருக்காது. தாக்கம் இல்லாம சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அந்த தாக்கம் வந்து அவங்க படணும். இப்போ இந்த புரிதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாமே வந்து அந்த சாட்சி பாவத்தோட பாக்குறீங்க. புரிதல் இல்லாத போதுதான் ஐயோ எனக்குதான் நடக்குது, எனக்குதான் இப்படி நடக்குது அப்படின்னு தவிக்கிறீங்க. சோ அந்த புரிதலுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் நீங்க வந்தாதான், நீங்க கேட்டாதான் நான் இந்த விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால எவ்ரி ஃப்ரைடே அட்டன் பண்ணுங்க. நான் 1 or 2 கிளாஸஸ் லீவ் விட்டா அவ்வளவுதான், எல்லாரும் ஃபுல்லா லீவ் விட்டுட்டுங்க. நான் 2 கிளாஸ் லீவ் விட்டா, நான் மேடம் 2 கிளாஸ் லீவ் விட்டா நான் 4 கிளாஸ் லீவ் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே 4 கிளாஸ் லீவ் விட்டாச்சு. லாஸ்ட் வீக் கூட நான் வந்து பார்த்து யாருமே இல்லன்னா மியூசிக் போட்டு விட்டுட்டேன் நானு. சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சோ அப்ப யாருக்குமே எந்த டவுட்ஸும் கஷ்டங்கள் இல்லன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு டவுட் மாஸ்டர், ஒரு 1 வீக் மெடிடேஷன் மார்னிங் 3 to 5 பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்ப திடீர்னு ஒரு 15-20 நிமிஷம் அது நடக்க இருக்க மாட்டேங்குது. அப்புறம் டக்குன்னு மெடிடேஷன் வர, அது இன்னும் தூங்கிறேன்னா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனா தூங்குனா அப்படி கொஞ்சம் சாயம் அந்த மாதிரி இல்லை, கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். ஆனா அப்புறம் டக்குன்னு அந்த நினைப்பு வருது, மெடிடேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு வருது. அது எதனால நான் தூங்குறேன்னா இல்ல சார், இப்பதான் நீங்க வந்து கரெக்டான மெடிடேஷனுக்கு உள்ள வந்து வந்திருக்கீங்க. அது நீங்க சொல்றீங்க இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாத நிலைன்னு, அந்த நிலை தான் சமாதி நிலை. அங்க வந்து நீங்க ஆணா பெண்ணா, நான் இங்க இருக்கேனா இல்லையா, உருவம் இருக்கா இல்லையா, எதுவுமே தெரியாது. அந்த நிலை தான் சமாதி நிலை. சோ சமாதி நிலை வரும்போது நீங்க வந்து உங்களை நீங்க தேடுறீங்க. சோ தேடும்போது திரும்ப உங்களுக்கு பாடி கான்சியஸ் வந்துடும். புரியுதுங்களா? அந்த நிலையில தொடர்ந்து 1-2 hours தங்கணும். அதுதான் ஆத்ம ஞானம். சோ அந்த நிலையில வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் இன்னைக்கு
அந்த நிலை வந்தா நான் வந்து ரிட்டர்ன் வர மாட்டேன், அந்த நிலையில தொடர்ந்து இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காருங்க. சோ அந்த நிலையில நிறைய நேரம் இருக்க முடியும். அந்த நிலையில நீங்க வந்து ஒரு நாள் முழுக்க இருந்தாலும் டைம் போறது தெரியாது. சரிங்களா? சோ டைம்காக நீங்க வந்து பார்க்காதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் அது என்னோட உடம்பு என்னோட ஆன்மா போக்குல நான் விட்டுட்டேன், இன்னைக்கு நான் ஃபுல்லா அக்செப்டன்ஸோட இருக்கேன் அப்படின்னு வந்து உட்காருங்க. சோ எவ்வளவு லாங்கா போகுதோ நீங்க அவ்வளவு ஆன்ம ஞானத்தை நீங்க வந்து அடையிறீங்க. ஏன்னா அந்த சமாதி நிலையில மேக்சிமம் நாலேஜ் அப்பதான் கிடைக்குது நமக்கு. சோ கண் திறந்த அப்புறமா என்ன கிடைச்சிருக்குன்னு நமக்கு வந்து டீடைல்ஸ் இருக்காது. பட் ஆனா நீங்க வாழ்ற வாழ்க்கையில உங்க ரொட்டீன் லைஃப்ல தெளிவு அப்படின்றது பிரமாதமா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்த ஹேண்டில் பண்றதும், ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவு. வார்த்தை வந்து நீங்க வந்து கண் திறந்து பாக்குறதே வந்து உங்க பார்வையே வந்து மாறிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு நுண்ணிப்பா பார்க்க முடியுமோ ஒவ்வொரு இதுலயும் ஒரு சத்தியத்தை பார்ப்பீங்க. பாக்குற பார்வை மாறிடும், உங்க பேச்சு மாறிடும். உங்க பேச்சு எப்படி ஆயிடும்னா தேவையானாதான் அந்த வார்த்தைய வந்து வாயை திறந்து வார்த்தை கொடுப்பீங்க. சோ அந்த மாதிரி கம்ப்ளீட் சேஞ்ச் அப்படின்றது வரும். சோ அந்த சமாதி நிலைய நிறைய நேரம் நீங்க இருக்கணும். சரிங்களா? அந்த நிலை கரெக்ட். அதுதான் எப்பவுமே தியானத்துல உட்காந்து 2 hours 3 hours உட்கார்ந்தாலும் உடம்பு மனசு அந்த விழிப்பு இருக்குன்னா அது டீப் மெடிடேஷன் கிடையாது. அது ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் மட்டும்தான். எப்போ டீப் மெடிடேஷன்னா நீங்க உங்களை மறக்கணும். அந்த மறதி அந்த நிலை தான் சமாதி நிலை. சரிங்களா? கரெக்டா வருது, அது கண்டினியூ பண்ணுங்க, அது நிறைய வரணும். ஓகேங்களா? குட் ஈவினிங் மாஸ்டர். குட் ஈவினிங். வீடியோல வாங்க. கடையில இருக்கேன் மாஸ்டர். சரி ஓகே மாஸ்டர், எனக்கு வந்து இப்ப கோல்டா இருக்குங்க, ஹீலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்க மாஸ்டர். முதல்லாம் மாஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா படுக்கதான் சொல்லும் உடம்பு, நம்ம படுக்கதான் சொல்லும். ஆனா கொஞ்ச நேரம் தான் மெடிடேஷன் பண்ண முடியுது. ஆனா அந்த ஒரு டயர்ட்னஸ் இல்ல மாஸ்டர். ஆனா உடம்பு வலிக்குது, தூங்க சொல்ல மாட்டேங்குது உடம்பு. நான் பாட்டுக்கு என் ரொட்டீன் டெய்லி ரொட்டீன் வேலையை ஒண்ணு நான் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த ஒரு டயர்ட்னஸ் இல்ல மாஸ்டர். இது வந்து எனக்கு வந்து என்னன்னா என்னால மெடிடேஷன் மூலமா தான் எனக்கு இந்த இவ்வளவு எனர்ஜி கிடைச்சிருக்கு முடியுது அப்படின்றத என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்க மாஸ்டர். இதே இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முதல்னா படுத்து தூங்கதாங்க மாஸ்டர் சொல்லும், அந்த தலை கனமா இருந்தா. ஆமா ஆமா சூப்பர். முதல்ல மாஸ்டர் இந்த சுடுதண்ணி ஆவி பிடிப்பேன். இப்ப இந்த இப்ப இன்னைக்கு தான் கேட்டாங்க, சுடுதண்ணி கூட ஆவி பிடிக்க மாட்டேங்கிறியம்மா, நீ சும்மா விட்டுருக்கேம்மா அப்படின்னு. அதுவும் பிடிக்கல மாஸ்டர். ஆனா அதுவா பூரா ஹீலிங் ஆயிட்டே இருக்குங்க மாஸ்டர். தலையில இருக்க நீர் பூரா வந்துட்டே இருக்குங்க மாஸ்டர். சோ இதுதான் என்னன்னா உடல் விழிப்பு. அந்த உடல் விழிப்பு வரும்போது நம்ம எந்த ஒரு உடல் பாதிப்புகளுக்கும் நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம். இப்போ கோல்ட் எப்படி வந்துச்சு அது அப்படியே போகும். உடலுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம வந்து அந்த கோல்ட வந்து நம்ம கொண்டு வந்து உடல்ல போடல. அது வந்து ஏதோ ஒரு தேவையில்லாதது வெளியே தள்ளுறதுக்கு அந்த கோல்டு வந்திருக்கு. சோ அந்த வெளியிடும் போது அது இந்த விஷயம் இந்த நேச்சுரலா நடக்கும்ன்ற விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, ரெஸ்ட் தேவையில்லை. சோ அதுதான் உங்களுக்கு நேச்சுரலா நடக்குது. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். தேங்க்யூ மாஸ்டர். அது போக்குல விடுங்க. அது வந்து தானா வந்து தானா போச்சுன்னா திரும்ப வரவே வராது. எஸ் மாஸ்டர். நைஸ் நைஸ். அண்ட் எப்படி கூட நம்ம ஒரு மெடிடேஷன் வந்து நீங்க சொன்னீங்க என்னால பண்ண முடியலன்னு, ஒரு மெடிடேஷன் உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த ஜலதோஷம் கூட பறந்தே போயிடும். ஓகே ஓகே. எஸ் மாஸ்டர்ஸ் பேசுங்க. இன்னைக்கு யாரும் புதுசா சேர்ந்துருக்கீங்க? லக்ஷ்மி இருக்கீங்க, பேசுங்க. ரத்தினகுமார் புதுசா இருக்கு. முருகராஜ், சுதேந்திரன். மாஸ்டர்ஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க
உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்க டவுட்ஸ் கேட்கலாம். லக்ஷ்மி அன்மியூட் பண்ணி பேசுங்க. முருகராஜ் சார் பேசலாம். நியூ மாஸ்டர்ஸ் நீங்க வந்து ஓப்பனா பேசுனீங்க அப்படின்னா உங்களோட டெவலப்மெண்ட்ஸ், நீங்க பேசலன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ நீங்க பேசும்போது தான் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து எனக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா? தீபலட்சுமி மேம் சொல்லுங்க ஏதாவது. மேடம் சொல்லுங்க முருகராஜ் சார் சொல்லுங்க. மேடம் நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன். எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்க சார்? ஒரு 6 மாசமா பண்றேன் மேடம். ஓகே, எங்க இருந்து நீங்க? திருவனந்தபுரத்துல இருந்து மேடம். இன்னைக்கு நான் உங்களை வாட்ஸ்அப்ல பேசினேன். ஓ சரி சரி. வாய்ஸ் மெசேஜ். ஓகே ஓகே ஓகே. மேடம் எனக்கு கார்ல ஒரு புண்ணு இருக்கு. அப்போ சரியா வந்து உட்காந்து பண்ண முடியல மேடம். இருந்தாலும் பண்றேன் நானு. 35 மினிட்ஸ்லாம் பண்றேன். சில நாள் நல்ல ஒரு வந்து இந்த ப்ரோக்ராம் முடிச்சிட்டு மெடிடேஷன் இருக்கு சார். சோ 1 hour இந்த மியூசிக் வந்து போற வரைக்கும் நீங்க வந்து கண் திறக்காதீங்க. எது நடந்தாலும் கண் திறக்காம உட்காருங்க. ஏன்னா இந்த குரூப் எனர்ஜிஸ்ல உங்களுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே மேடம். உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். அதனால மெடிடேஷன் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கூட நம்ம கொஞ்சம் போராடணும். அந்த சிட்டிங் 1 hour உட்கார்றது அப்படின்றது நம்ம கொஞ்சம் நம்ம கூட போராடி நான் உட்காருவேன், என்னால முடியும். உடல் வந்து ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைக்காது. ஆனாலும் என்ன நடந்தாலும் 1 hour கண் திறக்க மாட்டேன் அப்படின்றது நீங்க அடம் பிடிக்கணும். பிகினிங் ஸ்டேட்ல நீங்க அடம் பிடிச்சு உட்காரணும். ஓகேங்களா மேடம்? கேக்க எப்படி முடியலனாலும் நீங்க உட்காரணும். 1 hour கம்பல்சரி உட்காருங்க. கேக்குதா சார்? மேடம் உட்கார மேடம். மேடம் இப்ப மேடம் சம்பளம் கொட்டி இருக்கணும் மேடம். கால் நீட்டி அப்படி இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அப்படி கால் இதாச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். கால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உட்காருங்க. பட் ஆனா 1 hour எப்படியாச்சும் தியானம் நடந்தாலும் நடக்கலைனாலும் 1 hour உட்காருங்க. சோ 2 நாள் அந்த சஃபரிங் இருக்கும். 3rd டே வந்து ஈஸியா 1 hour உங்களால உட்கார முடியும். ஓகேங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம். சரி. லக்ஷ்மி பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க. நான் சென்னை வடபழனில இருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே. நான் 4 months ஆகுது மெடிடேஷன் வந்து. நல்ல ரிசல்ட் வந்து. இப்ப எனக்கு காலையில மார்னிங் 3 to 6 வரைக்கும் பண்றேன். 3 hours உட்கார்றேன். ஓ சூப்பர். கண்டினியூட்டியா உட்கார்றேன். 3 days உட்கார்றேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 நாள்ல எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கல் இருக்கு. அது ஹீலிங் நடக்குதா எப்படின்னு அது ஒரு இதுல இப்ப கூட மெடிடேஷன்ல இருந்துதா வந்து பேசுறேன். இப்போ மெடிடேஷன்ல உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குதா? இல்ல எப்பவுமே வந்து மார்னிங் ஒரு 1 hour, அப்புறம் பிரமிட்ல போவேன். பிரமிட்ல போயிட்டு 2 hours உட்காருவேன். அப்புறம் ஈவினிங் 1 hour உட்காருவேன். 7 to 8 1 hour உட்காருவேன். அப்பல மாத்திரையும் யூஸ் பண்றேன். எனக்கு மூச்சு வாங்கல் கிடையாது. இப்ப 3 hours கண்டினியூட்டியா இப்ப 3 days-ஆ இருக்கேன். இப்ப 3 நாளா எனக்கு பகல்லயும் அந்த மூச்சு வாங்கல் இருக்கு. ஏன் நமக்கு இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன யாரு கேக்குறதுன்னு நினைச்சிட்டு இப்ப உங்க ப்ரோக்ராம் அது எல்லாமே வந்து கிளியர் ஆகணும் மேடம். உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே வரணும். அதெல்லாம் வெளியே வந்து கிளியர் ஆனப்புறம் தான் உங்களுக்கு வந்து நார்மல் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 3 hours பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்போட உட்காருங்க. நல்ல நல்ல ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஈடுபாடோட ஒரு சரண்டரன்ஸ்
ஓகே. அப்படிதான் உட்கார்றேன். இப்ப 3 டேஸா அப்படித்தான் உட்கார்றேன். மேபி அதுவும் ஹீலிங் தான் இருக்கும் மேடம். நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல. மருந்து எடுக்க வேண்டாம். ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாத டைம்ல நீங்க மருந்து எடுத்துக்கோங்க. மத்தபடி வந்து மருந்து இல்லாமலே நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இங்க என்னன்னா நீங்க மருந்து எடுக்கிறீங்கன்னா நீங்க எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல வந்து ஆஹ் அது மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, உங்க மேல நம்பிக்கை இல்ல. இல்லைங்க மாஸ்டர். வந்து ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து மெடிசனோட இருந்தேன்னா, அப்புறம் நானே நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்லிட்டு என்னையே இது பண்ணிட்டு 2 மந்த்ஸ் மெடிசன் இல்லாம இருந்தேன். மெடிசன் இல்லாம நம்ம வந்து இந்த வெயில் காலத்துல பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க, ஜூசஸ் நிறைய எடுத்தேன் பாருங்க. அப்புறம் எனக்கு இப்ப போன மாசத்துல இருந்து ரொம்ப வீசிங் அதிகமாயிடுச்சு. அப்போ எனக்கு மெடிடேஷன்லயே அந்த இன்ஸ்டியூஷன் வருது என்னன்னா 10 இயர்ஸா இருந்தது, நீ வந்து உடனே எப்படி அந்த டேப்லெட்டை விட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு எப்படி அது கியூர் ஆகும். சோ நீ மெடிடேஷன் அதிகமா பண்ண, நிறைய புக் படி, மௌனம் இரு, அப்ப உனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது நீ டேப்லெட்டை விடு அப்படின்றதுதான் எனக்கு அப்படியே சொல்லிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. சோ இப்ப திருப்பி ஆக்சுவலி டேப்லெட் தேவையில்லை. வீசிங் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். மெடிடேஷன்ல வந்து எத்தனையோ ரொம்ப கிரானிக் டிசீஸ் எல்லாம் குறையுது. இது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலி நீங்க வந்து பண்ணுங்க. சொல்லணும்னா இப்படி ஜூசஸ் வந்து உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னும் போது அந்த ஜூசஸ் குடிக்காம அதை அவாய்ட் பண்ணுங்க. இப்ப வந்து ஒரு 10 டேஸ்ல ஜூசஸ் எதுவுமே எடுக்கிறது இல்ல, எடுக்காம தான் இப்ப 3 டேஸ் தான் 3 hours கண்டினியூட்டி பண்றேன். அப்போ இது அமிர்தவல்லி மேடம் சொன்னாங்க 3 years உட்காரும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும், சோ நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது மார்னிங் 3 to 6 சரி நம்ம உட்காருவோம்னு சொல்லிட்டு 3 டேஸா இருக்கும் போது பகலெல்லாம் எனக்கு எப்பவுமே மூச்சு வாங்கவே வாங்காது மாத்திரை எடுக்கிறது. இப்ப எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அது பார்த்தா சரி என்ன ஹீலிங் நடக்குதா இல்ல என்ன டவுட்? ஹீலிங் அண்ட் நீங்க இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஏதாவது தவறு பண்றீங்களா அது செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நீங்க அவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காது, சரிங்களா? சோ அப்படி நடந்தாலும் ஜஸ்ட் ஒரு 2 seconds கண்ணை மூடிட்டு ஐ எம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 seconds பிரெத் அப்சர்வ் பண்ணி திரும்ப நார்மல் ஆயிடுங்க. அப்ப அந்த ஒரு பிரெத் இது வந்து உங்களுக்கு நார்மல் ஆகலாம், சரிங்களா? நீங்க மார்னிங் 3 hours உட்கார்றீங்க, பட் ஆனா இந்த சஃபரிங் வரும்போது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்ணை மூடி இது பண்ணுங்க. அப்ப ரொம்ப நேரம் தேவையில்லை, ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க இது பண்ணும்போது அது திரும்ப நார்மல் ஆயிடும். இங்க என்ன ப்ராப்பரா இருந்தாலும் அந்த மனம் அப்படின்றது நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த மனம் கன்ஃபியூஷன் பண்ணும் போது திரும்ப நமக்கு ஏதோ ஒரு உள்ள இருக்கிற ஏதோ ஒரு பயமோ ஏதோ வந்து ட்ரிகர் ஆகும்போது உள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, எனக்கு வீசிங் இருக்குன்ற எண்ணம் வந்து அது வெளியே வரும்போது அது அப்படியே வந்து காட்டும். இல்லமா சார், மெடிடேஷன்ல வந்து பயம் எல்லாம் இல்ல, இப்ப பயம் இருந்ததெல்லாம் போயாச்சு. ஆனாலும் அப்படி நான் 2 months டேப்லெட் இல்லாமே தானே அதை வந்து நான் இது பண்ணேன். ஆனா ஜூசஸ் நிறைய எடுத்தேன். சோ அது என்னுடைய தப்பு அப்படின்றது புரிஞ்சிச்சு. அது சரி கொஞ்ச நாள் டேப்லெட் எடுத்து இப்ப மெடிடேஷன் அதிகமா படுத்தி நம்ம அது கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும் புரியும். உங்களுக்கு எது தோணுதோ பண்ணுங்க, தப்பு இல்ல. பட் ஆனா எவ்ரிதிங் வந்து ஹீலிங் தான், அது எல்லாமே சரியாயிடும். மெயினா உங்களுக்கு இந்த மாதிரி உடம்புன்றதால ஹெல்த் ஃபுட் கூட பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நான் வெஜிடேரியனா இருந்தா வெஜிடேரியனா மாறியாச்சு மாஸ்டர். ஒரு 5 daysல எனக்கு அந்த மாற்றம் வந்தாச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். ஏன்னா அதுதான் கிரேட்டஸ்ட் லைஃப்ல வந்து செய்வ உணவுக்கு மாறுவது அப்படின்றது ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்தாலே மத்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். அதுதான் கஷ்டம் எல்லாருக்குமே. அது வந்துருச்சுன்னா அது எப்படி போச்சுன்னே தெரியல. 5 days அப்படி இருக்குன்னா தானாவே அதை பத்தி அந்த எந்த ஒரு உணர்வுமே இல்ல. அது எனக்கே அது பெரிய மாற்றமா இருந்துச்சு. மெடிடேஷன்ல வந்து இப்ப நம்ம வெஜிடேரியனா மாறி இருக்காது. சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட்டா வந்துரும். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ சத்தியம் தெரியாத வரைக்கும் தான் தவறுகள் நம்ம செய்யறோம். சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா தவறு வந்து பண்ணவே தோணாது. அதுதான் உங்களுக்கு நடக்குது. நைஸ் மேடம், நைஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஸோ மாஸ்டர்ஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்க பேசுங்க. சுந்தர்திரான் ஏதோ போட்டிருக்கு, அவங்க யாரு பேசுங்க.
ரத்தினகுமார்ல யார் இருக்கீங்க? பேசுங்க. எஸ் மாஸ்டர்ஸ். எல்லாரும் வந்து டவுட்ஸ் கேட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து மெடிடேஷனுக்கு போயிடலாம். சொல்லுங்க சார், முரளி சார். அம்மா இந்த புதுசா வந்து நமக்கு மெடிடேஷன்ல வந்து குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்கம்மா. அப்புறம் ரெண்டாவது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாலும் கூட சில சந்தேகங்களை அவங்க வந்து யாருக்கிட்டையுமே கேட்காததுனால அந்த சந்தேகங்களோடய தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த நாலேஜ் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து அவங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு 4-5 கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒண்ணுமே கேட்கல, அதுக்கு நீங்க ஷார்ட்டா ஆன்சர் சொன்னா போதும். இது வந்து புதுசா வந்துருக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. இப்போ வந்து நம்ம மெடிடேஷன் வந்து நம்ம வந்து தரையில மட்டும்தான் உட்கார்ந்து பண்ணணுமா? தரையில உட்கார்ந்து பண்றதுக்கு உடல் ஒத்துழைக்கல, ஏஜ் அதிகமாகிருச்சு, அல்லது கால் வலி இருக்குது, காலில் புண்ணு இருக்குது, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து நம்ம சேர்ல உட்காந்துக்கலாம்னு சொல்றோம் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சோ இங்க வந்து உட்காரணும், அவ்வளவுதான். நீங்க எங்க உட்கார்ந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க கட்டில்ல உட்காருங்க, மெத்தையில உட்காருங்க, சோஃபால, தரையில, அது வந்து உங்க சாய்ஸ். உடல் வந்து நம்ம 1 மணி நேரம் உட்கார்றோம் அப்படின்னா உடல் ஒத்துழைக்கணும். இதுதான் மெயின் பாயிண்ட். அந்த பாஸ்டர்ல நம்ம உட்கார்றோம்னா அது உடல் வந்து நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் ஒத்துழைக்கணும். ஸோ உடல் ஒத்துழைக்கிறதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க கட்டில்ல, மெத்தையில, சோஃபால, தரையில, இல்ல மலையில, இல்ல வறண்டா, மெத்தையில, எங்க வேணா உட்காரலாம், நோ ப்ராப்ளம். உங்க கம்ஃபர்ட்டா, உடலுக்கு கம்ஃபர்ட்னஸ் கொடுத்து உட்காருங்க, அவ்வளவுதான். ஓகேம்மா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மெடிடேஷன்ல இருக்கிறப்போ தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கிற காரணத்தினால சரி நமக்கு மெடிடேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சிலர் வந்து அந்த 1 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்து 1/2 மணி நேரத்தில் முடிச்சுக்கிறாங்க. 1/2 மணி நேரம் உட்காரணும்னு நினைக்கிறவங்க 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு விட்டுறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் பார்த்துட்டு அச்சோ இது எனக்கு வராதாட்டு இருக்குன்னு சொல்லி வெளியில போயிடுறாங்க. மெடிடேஷன் செய்யாம தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னம்மா? எஸ். ஸோ இது வந்து காமன், ஜென்ரல், புதுசா ஜாயின் பண்ண ஒவ்வொருவரும் ஃபேஸ் பண்ற ஒரு ஜென்ரலான காமனான சஃபரிங் தான் இது. எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும் இது. இங்க என்னன்னா அவங்க நார்மலி நம்ம வந்து மைண்டுக்கு பின்னாடி ஓடி 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 பழக்கம். அதை தவிர நமக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தெரியாது. எப்பவுமே மனசு சொல்றது கேட்கறது, மனசு எது சொன்னா அது செய்யறது தான் நம்மளோட. நம்ம எல்லாருமே மனசோட அடிமைகள். இந்த அடிமை தான் அங்க உட்காரும் போது இன்னும் ஜாஸ்தி ஆகுது. கண்ணை மூடி உட்காரும் போது எப்போ உடலை வந்து லாக் பண்றோமோ மனம் வந்து இன்னும் ஆக்டிவ் ஆயிட்டு நான் ஏதோ என்ன அடக்கதான் இவங்க ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து ஓவரா மாறிட்டு இன்னும் ஒரு எண்ணம் வர இடத்துல 1000 எண்ணங்கள் வரும். இது வந்து நார்மல். எப்பவுமே வந்து இது யாருக்கு நடந்தாலும் இது ஜென்ரலா நார்மலா நடக்கிற விஷயம் தான். இதுக்கு யாருமே வந்து தவிக்க வேண்டாம். அது வந்து தப்பு இல்லை, எனக்கு தெரியாது, புரியாதுன்றது எப்பவுமே இந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா அதை கவனிக்காம மூச்சை கவனிக்கணும். அதுதான் சுவாசத்தின் மேல் கவனம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ எத்தனை தாட்ஸ் 1000 2000 1 கோடி எண்ணங்கள் வந்தாலும் நம்ம எண்ணத்துக்கு பின்னாடி போகாம சுவாசத்துக்கு வந்துடணும். கவனம் செதறும், திரும்ப சுவாசத்துக்கு வாங்க. கவனம் செதறும், திரும்ப சுவாசத்துக்கு வாங்க. இது மட்டும்தான் வழி, வேற எதுவுமே வழி இல்லை. நீங்க வந்து யாராவது மாஸ்டர் வந்து உங்களுக்கு ஏதோ பண்ணி மேஜிக் பண்ணி உங்களுக்கு தாட்லெஸ் ஸ்டேட் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ராங். யாருமே வந்து கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும். யாருமே உங்க மனசை மாத்துறதோ உங்களுக்கு தியானம் வர வைக்கிறதுக்கு ஏதாவது மேஜிக் பண்றதோ எந்த மாஸ்டராலையும் பண்ண முடியாது. அப்படி யாராச்சும் பண்றாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா அது ராங். அப்படி யாராவது நான் பண்றேன், நீங்க வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை மாத்தி உங்களை எப்படியாவது தியானம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுவும் ராங். யாராலையும் முடியாது. ஒருத்தரோட மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அது அவங்களால மட்டும்தான் முடியும், மற்றவங்களால முடியாது. ஸோ நான் இப்ப இந்த கிளாஸ்ல
உங்க எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுத்து நான் உட்கார வைக்க முடியும். இங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு மாஸ்டரோட கைடன்ஸ்ல நீங்க வரும்போது ஒரு மாஸ்டர் அப்படின்னும் போது ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ்ல இவ்வளோ வருஷம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸோட வைப்ஸ் வந்து உங்க கனெக்ட் ஆகும்போது டக்குன்னு எண்ணங்களை தாண்டி நீங்க உள்ள போயிடுவீங்க. அந்த எண்ணத்தை தாண்டி உள்ள போயிடும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த மாஸ்டர் உட்கார வச்சதால எனக்கு எண்ணமே வரல அப்படின்னு நினைக்கிறீங்க. அங்க எண்ணம் வராம இல்ல, அப்ப கூட எண்ணம் வந்திருக்கு. ஆனா நீங்க எண்ணத்தோட ஒரு நிலையில இல்லாம டீப்ல போயிட்டீங்க. எப்பவுமே நம்ம டீப்ல இருந்தாலும், இப்ப வந்து தியானம் பழகிடுச்சு, நம்ம டெய்லி பண்றோம், நம்ம வந்து உட்கார்ந்த உடனே டீப் ஸ்டேட் போயிடுறோம். பட் ஆனாலும் இங்க எண்ணங்கள் வெளியேறுது. ஏன்னா தினந்தோறும் நம்ம வந்து ஆயிரக்கணக்கான எண்ணங்களை வந்து இங்க ஸ்டோரேஜ் ஆகுது. கண்கள் பாக்குறது எல்லாமே இங்க ஸ்டோரேஜ் ஆகுது. காதுகள் கேக்குது, அதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகுது. நம்ம செய்யற வேலைகள், டிவி, மொபைல், இத்தனை விஷயங்கள் வந்து இங்க வந்து தினமும் ஒரு 80,000 இருந்து 1,00,000 விஷன்ஸ் எண்ணங்கள் இங்க வந்து உட்காருது. சோ இங்க தியானம் பழகினவங்களுக்கு அந்த எண்ணங்களோட ஃப்ரீக்வன்சில இல்லாம உள்ள போயிடுறாங்க. அந்த உள்ள போகும்போது எண்ணங்கள் வெளியேறுது. அது எல்லாருக்குமே நடக்குது. தினந்தோறும் எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். நான் இத்தனை வருஷமா பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணம் இல்லாமலா இருக்கும், எனக்கும் இருக்கு எண்ணங்கள். ஆனா எனக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. உட்கார்ந்த உடனே எண்ணத்தை பிடிக்காம உள்ள போயிடுவேன் நான். உங்களுக்கும் அந்த டெக்னிக் தெரியும். அந்த டெக்னிக் தெரியற வரைக்கும் கொஞ்சம் நீங்க சஃபர் பண்றீங்க. சோ எண்ணத்துக்கு பின்னாடி போறீங்க, திரும்ப சுவாசத்துக்கு வந்துடணும். நீங்க செய்யற வேலை உட்கார்ந்து ஃபர்ஸ்ட்ல தியானம் நடக்குது நடக்கல இதெல்லாம் செக் பண்ணிக்காம உட்கார்ந்து சுவாசத்துல கொண்டு வரதுதான் உங்களோட வேலை. இது பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் 20 breaths வந்து நீங்க இன்ஹேல் எக்ஸேலுக்குள்ள இருக்கீங்கன்னா உடனே டீப் ஸ்டேட் வந்து போயிடுவீங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம வந்து 2 breath கவனிக்கிறோம், 3வது breathக்கு ஓடி போயிடுறோம் எண்ணத்துக்கு பின்னாடி. 3வது breathக்கு ஓடி போயிட்டு நான் ஓடி போனது கூட தெரியாம நம்ம வந்து உட்கார்றோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடடா நான் வந்து மூச்சை கவனிக்கலையே, இவ்வளவு நேரம் எண்ணத்துக்கு பின்னாடி தானே ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு திரும்ப மூச்சுக்கு வருவீங்க. திரும்ப 2 breath இங்க பாப்பீங்க, திரும்ப எண்ணத்துக்கு பின்னாடி போயிடுவீங்க. சோ இது நடக்காம அந்த தொடர்ந்து இங்க சுவாசத்திலேயே இருக்கிறது மட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணணும். அது மட்டும் தான் உங்க வேலை. அது பண்ணா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஓகே தேங்க்ஸ்மா. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து எண்ணங்கள் முடிஞ்சிருச்சு, நான் வந்து மெடிடேஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், பண்ணிட்டு இருக்கேன், மெடிடேஷன் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளாம் ஏற்கனவே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு பாடி ஹீலிங் வந்து ஆரம்பத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி எதுவும் ஹீலிங் நடக்கிறதில்ல, அந்த மாதிரி வழிகள் வர்றதில்லை. புதுசாக மெடிடேஷன் வர்றவங்க ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக மெடிடேஷன் ஸ்டேஜ் வந்ததுங்க சார், எனக்கு உடம்பு வந்து லேசாச்சு, இதெல்லாம் வந்துருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு வந்து உடலில் வந்து எனக்கு இந்த கன்னத்துலேயோ அல்லது முதுகில் வலியோ ஒரு எரிச்சலோ ஒரு என்ன சொல்கிறது சம்திங் ஏதோ ஒரு ஃபீலிங் எனக்கு ஒரு அன்கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணினேன். ஸோ வந்து நான் வந்து அந்த இடத்த இப்படி தள்ளிவிடவோ அல்லது ஏன் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் மெடிடேஷன்லேருந்து வெளியே வந்துட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் தெளிவான பதில் சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் இது வரும் இது வரக்கூடாது அப்படின்னு யாருமே வந்து டிசைட் பண்ண முடியாது. அது வந்து தியானம் தான் டிசைட் பண்ணும். உங்களோட உடல் உங்க ஆன்ம நிலைக்கேற்ப எக்ஸ்பீரியன்ஸ் வருவதும் வராததும், மாற்றங்கள் வருவதும் வராததும் அந்த சோலோட கனெக்ஷன், அவ்வளவுதான். நீங்க தியானம் அப்படின்றது ஒரு கருவி. இந்த தியானம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையானது தானா வரும், தேவையில்லாதது தானா விலகும். இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒரு ஸ்விட்ச் போட்டா லைட் எரியற மாதிரி தியானம் அப்படின்ற இங்க ஸ்விட்ச் போடுறீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற லைட் எல்லாம் எரியும், வேண்டாததெல்லாம் வந்து வெளியே போகும், வேண்டியது எல்லாமே எரிஞ்சு இன்னும் உங்களுக்கு பிரைட்டா தெரியும், அவ்வளவுதான். ஸோ மெடிடேஷன் இஸ் ஸ்விட்ச். உங்களை நீங்க கரெக்டா வந்து பாதையில உங்களை நீங்க பாத்துக்கிற ஒரு ஸ்விட்ச். அது அந்த லைட் அந்த ஸ்விட்ச் போட்டாதான் நீங்க யாரு, நீங்க என்ன, நீங்க உள்புறமாக என்ன, உங்க அக உலகம் என்ன, உங்க வெளி உலகம் என்ன, உங்களோட போர்வைகள் என்ன, உங்களோட
நல்லதென்ன கெட்டதென்ன ஈச் அண்ட் எவ்ரி திங் இப்படி மெடிடேஷன் அப்படின்ற இந்த ஸ்விட்ச் போட்டாதான் உங்களுக்கு இது எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஸோ இப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 0. கண்ணை மூடினா எம்டினஸ் தான், எனக்கு எதுவுமே வராது. வெரி ரேர். 21 வருஷமா நான் தியானத்துல என்னன்னா ஒரு 10 இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு 5 10 இருக்கலாம். ஸோ நோ எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தியானம் பண்ணாம இருக்கணும். ஸோ மெடிடேஷன் அப்படின்றது உள்ளுணர்வு, அந்த இன்னர் கனெக்ஷன். ஸோ நான் எப்போ தியானம் பண்ணாலும் நான் என்னோட இன்னரோட கனெக்ட் ஆகும்போது அது அந்த பரமானந்தம், அந்த பிரம்மானந்தத்தை நான் வந்து அந்த பேராற்றலை வந்து அனுபவிக்கிறேன். ஸோ அங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ற கிரேவிங் எனக்கு கிடையாது, நான் ஏதோ பார்க்கணுன்ற கிரேவிங் எனக்கு கிடையாது. இப்போ நான் பேசுறது எல்லாமே எனக்கு தியானத்துல அச்சீவ் பண்ணதுதான். நான் சொல்ற இந்த கிளாஸ்ல சொல்ற எல்லா விஷயங்கள் நான் எந்த புக்லயும் படிச்சது கிடையாது. நான் ஒன்லி மெடிடேஷன்ல நான் எந்த ஒரு ஞானத்தை பெற்றிருக்கேனோ அதுதான் என்னால இங்க சொல்ல முடியுது. ஆத்மார்த்தமா அனுபவங்கள், தியானத்துல நிறைய அனுபவங்கள் வந்து வரும், ஆனா எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே வந்து ஐடென்டிஃபை ஆகாது. பட் ஆனா இப்படி யாராச்சும் கேட்கும் போது அது வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் விஷன்ஸ் ஆகவோ, காட்சிகள், ரூபங்கள், இல்ல ஒரு வாய்ஸ் ரூபமா, ஒரு நல்ல நறுமணங்கள், இப்படி நிறைய வரும். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி நறுமணங்கள் வர்றது அப்படின்னா அங்க ஒரு ஹையர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஞானத்தை வழங்குறதுக்கு அவங்க உங்க பக்கத்துல உங்களை நெருங்கி இருக்காங்க அப்படின்றது தான் அதோட அறிகுறி. ஸோ நல்ல ஒரு பர்ஃப்யூம்ஸ் வருதுன்னா யாருமே பயப்பட தேவையில்லை. ஸோ அது எல்லாமே மாஸ்டர்ஸ் பிரசன்ஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். எஸ் சார். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு மெடிடேஷன் புதுசாக சொல்லி கொடுக்கும்போது அல்லது இந்த குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் ஒரு 10 minutes 15 minutes ஒரு சாம்பிளுக்காக போட்டு மெடிடேஷன் உட்கார வைக்கிறோம். அதே மாதிரி பிஎம்சியில் இந்த ப்ரோக்ராம் நடக்குது, இத்தனை மணிக்கு மெடிடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் ஃப்ளையர் அனுப்பிச்சோம்னா அவங்க அதை கலந்துக்கிறாங்க. மியூசிக் போடுறோம், நம்ம எல்லாருமே மியூசிக்கோட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ மியூசிக்கை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்க ஓகே. ஒருவேளை எனக்கு மியூசிக்கே டிஸ்டர்பாக இருக்குது சார், மியூசிக் இல்லாமல் என்னால் வந்து சைலண்ட் அந்த எண்ணமில்லாத நிலைக்கு போக முடியுது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஸோ மியூசிக் வந்து கட்டாயமா இல்லை மியூசிக் தேவையில்லையா? மியூசிக் வந்து அவசரம்ன்றது இல்லை. பிகினர்ஸ்க்கு நம்ம மியூசிக் போடுறோம், ஏன்னா உடனே அந்த சைலன்ஸை வந்து யாராலையும் பொறுத்துக்க முடியாது. எப்பவுமே நம்ம இந்த உலகத்துல பார்த்தோம்னா ஒரு பிஸியா ஒரு பரபரப்பா ஏதோ ஒரு சவுண்ட்ஸோட தான் நம்ம இருந்து பழகிடுச்சு. ஸோ சைலன்ஸ் உடனே கிடைக்கும் போது அதுக்கு நிறைய பேர் வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க, ஒரு சிலர் பயப்படுவாங்க, இப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு சைலன்ஸை வந்து அவங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்றத நம்ம மியூசிக் வந்து பிகினிங்ல வந்து கொடுத்து கனெக்ட் மெடிடேஷன் கனெக்ட் ஆகிறதுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ ஜென்ரலாகவே ஒரு சிலருக்கு வந்து எனக்கு மியூசிக் வேண்டாம் அப்படியே நல்லா இருக்குன்னா அது ரொம்ப பெஸ்ட். வித்தவுட் மியூசிக் உட்காரலாம். ஸோ இப்படி குரூப் ப்ரோக்ராம்ஸ்ல உட்காரும் போது கூட நான் வந்து என்ன சொல்றேன், யாருக்காவது மியூசிக் சவுண்டு அதிகமா இருக்குன்னா மியூட் போட்டுக்கோங்க, இல்ல வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏன்னா எல்லாராலையும் ஒரு மியூசிக்கை வந்து அந்த சவுண்ட், ஏன்னா தியானத்துல நம்ம அமைதியில போகும்போது ஒரு மைல்டு சவுண்டு கூட ஒரு பெரிய சவுண்டா கேட்கும் ஒரு சிலருக்கு. அதனால சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது நீங்க பாத்துக்கணும். நம்ம வந்து குரூப்ல இருந்தாலும் சவுண்ட் வந்து நீங்க லோ பண்ணிக்கிறதோ இல்ல வேண்டாம்னா மியூட் போட்டுட்டு உட்காரணும். பட் ஆனா இந்த குரூப்ஸ்ல கனெக்ட் ஆகும் போதுதான் நீங்க வந்து டீப் மெடிடேஷன் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த குரூப் எனர்ஜிஸ்ல தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த குரூப் எனர்ஜிஸ்ல மியூசிக் வேண்டாம்னா மியூட் பண்ணிட்டு நீங்க உட்காரலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா இந்த எனர்ஜிஸை கட் பண்ணிடுறீங்க. ஸோ எனர்ஜிஸ் இருக்கணும், மியூசிக் தேவையில்லைன்னும் போது மியூட்ல இருக்கலாம் நீங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் வே. ஓகேம்மா, லாஸ்ட் கொஸ்டின்மா. இப்போ வந்துட்டு தியானம் செய்கிறாங்க, 41 days கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு
அவங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை, நான் கரெக்டா தியானம் பண்றேனா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. தியானம் சரியா செய்யறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க தியானம் சரியா செய்யறீங்கிறது அவங்கவுங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுமா? இது கொஞ்சம் பதில் சொல்றதுக்கு சிரமமா இருக்கு. ஞானம் அஞ்ஞானம் அவ்வளவுதான் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு ஞானம் இல்லை, அந்த ஞானம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி தேவையில்லாம நினைச்சுக்குவாங்க. சோ அப்படி ஞானம் இல்லாதவங்க புரியாதவங்க அப்படின்னும் போது ஒண்ணு ஆன்ம நிலையில அவங்க ரொம்ப பேபி சோலா இருக்கலாம், அது இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது நம்ம பிஎஸ்எஸ்எம்ல சொல்ற எல்லா விஷயங்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணல. தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் 3ம் செய்ய சொல்றோம். நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அந்த லேக்கிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த 3ம் செய்யும் போது பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி பேசுறவங்க எந்த விஷயத்துல குறைபாடு இருக்கு அவங்களுக்குன்றது செக் பண்ணிக்கிட்டா போதும், வேற எதுவும் கிடையாது. தேங்க்ஸ்மா. நிறைய சந்தேகங்களை புது பிகினர்ஸ்க்காக நான் ரைஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய டைம் கேட்டிருந்தாலும் திருப்பி அதை கேட்கும்போது என்னை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது ஏதோ 1-2 பாயிண்ட் மறந்துருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கிறவங்களோட சீனியர் மாஸ்டர்ஸோட தொடர்புல இருந்துகிட்டே இருந்தோம்னா தான் நம்ம தொடர்ந்து மற்றவங்களுக்கு மெடிடேஷன் நல்ல முறையா சொல்லி கொடுக்க முடியுது, நமக்குள்ள வர சந்தேகங்களை தீர்த்துக்க முடியுது. அதனால உங்களுக்கு நம்ம திருப்பி நன்றி சொல்லிக்கிறோமா. நீங்களும் கேட்டதாலதான் இத்தனை விஷயங்கள் வெளியே வருது. ஸோ எதுவுமே யாருமே கேட்காம எனக்குள்ள இருக்கிற ஞானம் வெளியே வராது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் மாஸ்டர்ஸ், வேற யாராச்சும் பேசணுமா? தீபலட்சுமி பேசணுமா? மேம் நாளைக்கு அகண்ட தியானம் ஸ்டார்ட் ஆகுது, அதை பத்தி சொல்லுங்க மேம். எஸ், ஸோ இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் அகண்ட தியானத்துல இருக்கீங்களோ, ஸோ நாளைக்கு தேவன் அண்ட் பிகினர்ஸ் எல்லாருமே நாளைக்கு தேவன், அவங்களுக்கும் தேவன் தான். ஸோ பிகினர்ஸ்க்கு ஜென்ரல் மெடிடேஷன், பிகினர்ஸ்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்க நேரம் எப்போ இருக்கோ தினந்தோறும் 1 மணி நேரம் கம்பல்சரி பண்றது, இது மட்டும்தான் உங்களோட கண்டிஷன். ஸோ பிகினர்ஸ் 1 hour மெடிடேஷன் பண்ணிட்டு டன் மெசேஜ் குரூப்ல ஷேர் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அண்ட் அகண்ட தியானத்துக்கு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அது பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரூல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், அது ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே செயின் கட் ஆகாம, நீங்க வரல அப்படின்னா உங்களுக்கு பதிலா வேற யாராவது தியானத்துக்கு பண்றாங்களா பிஃபோர் டேவே ஒரு முன்னாடி நாளே குரூப்ல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலா பண்றதுக்கும் நம்ம குரூப்ல நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அதனால அகண்ட தியானத்துல இருக்கிறவங்க யாருமே எந்த கஷ்டமும் பட வேண்டாம். 1 நாள் 2 நாள் எனக்கு முடியாதுன்றப்போ நீங்க சொல்லிடணும், உங்களுக்கு பதிலா வேற யாராச்சும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டே 1 எல்லாருமே பண்ணுங்க. இப்போ நம்ம லாங் பிரேக் எடுத்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணதால டே 1 எல்லாருமே பண்ணிட்டு எனக்கு குரூப்ல மெசேஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே. ஸோ தீபலட்சுமி மேம், நீங்க ஆல்ரெடி இப்போ நம்ம தியானம் பண்ணாததால, இப்போ அந்த அகண்ட தியானம் இல்லாததால இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்க நீங்க. இப்போ இடையில ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20 days மேலேயே நம்ம அகண்ட தியானம் கண்டினியூட்டி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நடக்கிறப்போ ஒரு மேக்சிமம் ஒரு 10 days கூட இருக்காது, 1 week நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்தோடனே என்ன நினைச்சோம்னா, சரி கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம், நம்ம ஸ்லாட் முடியட்டும் அப்புறமா பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணி அன்னைக்கு நைட்டே வந்துருது. உடனே நைட்டு தான் பண்ணி இன்னைக்கு பண்ணிட்டு தான் தூங்கணும், ஒரு நாளைக்கு மெடிடேஷன் பண்ணாம தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேஜுக்கு அப்பதான் பண்ற மாதிரி ஆகுது. நம்ம நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிற அந்த வேலைக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அகண்ட தியானம் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வரப்போய் தான், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்மளை டெவலப் பண்ணுது. அது ஆக்சுவலா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கே இருக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் சோல் அப்படிங்கிறப்போ அது நமக்குள்ளேயே இருக்கணும். அது இல்லாதப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாதான் அது நடக்கும். அதுவும் இல்லாம இந்த அகண்ட தியானத்துல யாராவது பண்ண முடியல அப்படின்னு சொல்றப்போ ஒரு 5-6 பேர் நாங்க பண்றோம் உங்களுக்கு பதிலா அப்படின்னு சொல்றது செய்யறவங்களுக்கும் புண்ணியம்,
அத கேக்குறவங்க அதுவும் கஷ்டப்பட்டு கேக்குறாங்க அவங்களும். நம்மளால இன்னைக்கு முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம். இவங்க செய்யறாங்க. செய்யறவங்களுக்கும் ரொம்ப பலன் கிடைக்குது அப்படிங்கிறப்போ, ஒரு ஒரு ஹெல்ப்புக்கு இவ்வளவு இது அவங்க வந்து கேக்குறதும் கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்னு கிடையாது அது. இருந்தாலுமே அவங்களுக்கு கூட கொஞ்சம் பலன் தான் இது. அப்படிங்கிறப்போ அந்த அந்த குரூப்பே வந்து அழகா தெரியுது மேம். சோ அந்த இதுதான் இப்ப நமக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து பண்றேன்னு வந்து பண்றாங்க இல்லையா, இந்த டைம்ல தான் இந்த ஒரு விஷயத்துலதான் எல்லாருக்குமே கிவிங் அப்படின்றது அதோட வேல்யூ தெரியுது. நம்ம கொடுக்கும் போது நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்குது அப்படின்ற அந்த வேல்யூ, கிவிங் வேல்யூ வந்து அப்பதான் தெரியுது. மத்தபடி வந்து அந்த கிவிங் வேல்யூ அவ்வளவா வந்து நிறைய பேர் வந்து கொடுத்தா பலன் அப்படின்றது யாருக்கும் புரியாது. சோ இந்த டைம்ல இந்த மாதிரி ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பண்ணும்போது வேல்யூ நல்லா புரியுது. ராஜமணி யாருக்காகவோ பண்ணாங்க, அப்ப வந்து நல்லா இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க சார். சொல்லுங்க சார். குரூப் எஃபெக்டே அப்பதான் நம்ம குரூப்ல இருக்கிறோம் அப்படின்ற ஃபீல் அப்பதான் மேம் வருது. நம்ம எல்லாருமே ஒரே குரூப், நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. அது ஆக்சுவலா நம்ம கஷ்டம் கிடையாது, அவங்க எல்லாருடைய இதுதான் இது. இது எல்லாருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈவன் காலையில ஸ்லாட்ல இருந்தாலும் சரி, ஒரு ஸ்லாட் கட்டானா நம்ம எல்லாருடைய இதுவும் வேஸ்ட் ஆகும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணாங்க எல்லாரும். சோ ரொம்ப நல்லா இருந்தது மேம். தீபலட்சுமி மேம் கூட ஒரு ஸ்லாட்ல வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லாட்ல வந்து இல்லாத ஸ்லாட்ல எல்லாம் வந்து உட்கார்ந்து நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் அதுக்கு ரொம்ப வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். சோ இது எல்லாருக்குமே வந்து தோணாது. சோ நம்ம பண்றோம், இது பண்ணணும்ன்றது வந்து எல்லாருக்கும் தோணாது. சோ நீங்க இன்சார்ஜ் எடுத்திருந்தாலும் நீங்க வந்து அதெல்லாம் பண்றீங்க. சோ அதுக்கு நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். லாஸ்ட் மினிட்ல பாவம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க வேணும்னு சொல்றது கிடையாது. லாஸ்ட் மினிட்ல அவங்களால முடியல அப்படிங்கிறப்ப நம்ம இன்னொருத்தங்களை போய் கான்டாக்ட் பண்ணி கேட்கறத விட அதை நம்மளே பண்ணிடலாம் பெட்ரு. நம்மள மாதிரி தானே அவங்களும், திடீர்னு சொன்னா அவங்களும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியுது. சோ அக்செப்டன்ஸும் வளருது மாஸ்டர் இதனாலே நிறைய. ஆமா ராஜமணி சார் பேசுங்க சார். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். சந்திரகலா மாஸ்டர். சொல்லுங்க சார். மாஸ்டர் இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் மாஸ்டர், இந்த விவசாயி வந்துட்டு ஒரு நிலத்தை வந்துட்டு நல்லா பதப்படுத்தி ஒரு விதைய வச்சாரு மாஸ்டர். அவர் கால நேரங்களை பார்த்து விதைச்சாரு. அந்த மாதிரி வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் சேமிச்சு வச்சாலே ஏதோ ஒரு அன்னதானங்களுக்கு முக்கியமான இதுக்கெல்லாம் கொடுக்கலாம். எங்கிட்ட இருந்ததை ஒரு அதிகமான பழக்கம் வந்துட்டு டீ குடிக்கிற பழக்கம் இருந்தது. அந்த டீ குடிக்கிற பழக்கத்தை வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு கட் பண்ணாங்க மாஸ்டர். இன்னைக்கு வரையும் அதை வந்துட்டு நிறைவேற்ற மாஸ்டர். சந்திரகலா மாஸ்டர் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு காலையில ஒரு 10 ரூபாய், சாயந்தரம் ஒரு 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 20 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வேதாத்திரி மகரிஷி அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானத்துக்கு ஒரு 3650 ரூபாய் அந்த போதும் மாஸ்டர். ராம்நாயக்கம்பேட்டை மகா தியான மகா யக்னத்துக்கு வந்துட்டு ஒரு 3600 ரூபாய் அன்னதானத்துக்கு அந்த போதும். அவங்க விதைச்ச விதை வந்துட்டு 1 100 100 1000 ஆயிட்டு இருக்கு மாஸ்டர். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி அற்புதமான ஒரு எண்ணங்கள், ஒரு செயல்கள், ஒரு கொடுக்கணும், இது எல்லாமே வந்து தியானத்தால மட்டும்தான் முடியும். அந்த தியான சக்தியால மட்டும்தான் இந்த எண்ணங்கள் இப்ப எல்லாருமே பண்றாங்க, எல்லாருக்கும் வராது. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பொக்கிஷம் உள்ள இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தரும் தியானம் செய்யும் போதுதான் அது வந்து வெளியே வருது. ஸோ ராஜமணி சாருக்கு இந்த மாதிரி, தீபலட்சுமி மேடம்க்கு வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்லாட் எது வந்து யார் என்ன சொன்னாலும் அந்த ஸ்லாட்ல உட்காந்து தியானம் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அந்த பொக்கிஷங்கள் வெளியே வரும். ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். சவுந்தரா தேவி பேசுங்க. இந்த அகண்டத இடத்துல யாராவது வெளியே முடியாத சூழ்நிலைக்கு மெசேஜ் குரூப்ல போட்டாங்கன்னா நான் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க சார். ஷோர் சார், ஷோர் சார். அது நீங்க மெசேஜஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தீபலட்சுமி மேம், ராஜாமணி சார் ரெடியா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கும் கனெக்ட் பண்ணுங்க, அவங்களும் பண்ணுவாங்க. மேம் புதுசா ஒரு வாலண்டியர் குரூப் அதுக்கு போடணும்னு இருக்கிறேன் மேம். யாரு எந்த டைம் வேணும்னாலும் ஓகேயோ அவங்கள நம்ம குரூப்ல ஃபுல்லாவே கேக்குறேன்.
யார் யார் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம அதுக்கு யூஸ் ஓகே. பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு டைம் இருக்கு அப்படின்னா அது அந்த குரூப்ல போடும்போது நீங்க எத்தனை பேர் வேணா அதுல உட்காருங்க, நோ ப்ராப்ளம். இல்ல அவங்க பர்சனலா நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கிட்டயே டைரக்டா கால் பண்ணி சார் இந்த குரூப்லயே கூட தேவையில்லை, அவங்க கிட்டயே சொல்லிடலாம். வாலண்டியர் குரூப்லயே போட்டாலே இல்ல ஆக்சுவலி அதுக்குள்ள குரூப்ல வரட்டும். ஏன்னா குரூப்ல வரும்போதுதான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் போதுதான் மத்தவங்களும் அதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ நீங்க பர்சனலா ஒருத்தருக்கே சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க, நீங்க வந்து 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க மாத்திக்கிறீங்க அப்படின்னா இந்த குரூப்ல வந்து இந்த ட்ரூத் வந்து தெரியாம போயிடும். ஓகே. ஸோ நீங்க குரூப்ல யார் வந்து முடியலன்னா இந்த குரூப்ல போடுங்க. குரூப்ல போட்டவங்களுக்கு நீங்க பண்றவங்க மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு பதிலா பண்றேன் டிசைட் பண்ண அப்புறமா ஸோ இவங்களோட ஸ்லாட் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் நம்ம குரூப்லயே வரணும். ஓகே. ஏன்னா கிவிங் அப்படின்றது எல்லாருக்குமே வராது. அது ஒருத்தரை பார்த்து தான் அந்த கிவிங் அப்படின்றது வரும் எல்லாருக்கும். ஓகே. சொல்லுங்க சௌந்தரா தேவி. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். நான் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேடம். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான். ஆமா மேடம். அத முதல்ல நான் வந்து வேற புதுசா யாராச்சும் வந்தாங்களோ நினைச்சேன். நீங்க தான். நான் தான் மேடம். நான் தான். தீபரமேஷ் மேடம் கூட எனக்கு கால் பண்ணி ஒரு நாள் பேசினாங்க. ஸ்லாட்ல இருக்கீங்களா, பண்ணிட்டுறீங்களா மேடம்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மேடம். நாளைக்கு யோகா டே, நான் சர்வதேச யோகா டே மேடம் நாளைக்கு. ஆமா. அதனால இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் தியானம் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் மேடம். ஒரு ஆசிரியங்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குது மேடம். அதான் மேடம், அதான் சொல்லலான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எஸ். அண்ட் நாளைக்கு யோகா டே அப்படின்றது நமக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா நாளைக்கு அப்படின்றது யோகா டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் அது வந்து மெடிடேஷன் டே அப்படின்னு பத்ரி சார் சொல்லுவாரு. யோகங்கள்ல சிறந்த யோகா, முன்னிலையில இருக்கிற யோகம் தான் ராஜயோகம். அதுதான் தியானம். ராஜயோகம் சொல்லுவாங்க. தியானத்தை வந்து பழங்கால மொழியில வந்து நம்ம சொல்றது என்னன்னா ராஜயோகம். சோ அதுதான் சிறந்த ஒரு யோகம் தியானம் அப்படின்னு சொல்றது. அந்த தியானத்துக்குரிய நாள் அப்படின்றது நாளைக்கு. சோ அதோட இதாலதான் நான் வந்து நாளைக்கு நம்ம வந்து லாங் கேப் எடுத்துட்டு சோ அந்த ஒரு மெமரிக்காக நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யோகா டே. ஆமா மேடம், அதான் ரொம்ப சிறப்பு. அதுதான் மேடம். சோ நாளைக்கு யோகா டேன்றதால நிறைய பண்ணுங்க. அண்ட் வந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ ஜூலை 24 வந்து நமக்கு சாரோட பத்ரி சாரோட நினைவு நாள். அன்னைக்கு வந்து கூகுள் மீட்ல நம்ம வரிசை இந்த அகண்ட தியானமே வந்து கனெக்ட் ஆயிட்டு பண்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுல வந்து ஸோ 24 hours இல்லாம ஒரு 12 hours, மார்னிங் 6 to ஈவினிங் 6, இல்ல மார்னிங் 6 to நைட் 9 or 10 வச்சுக்கலாம். ஸோ 6 to 10 வந்து ஒவ்வொரு மாஸ்டரும் கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிட்டு மெடிடேஷன். இது நம்ம வந்து நம்ம பத்ரிஜிக்கு ஒரு நம்ம கொடுக்குற ஒரு நம்மளோட ஒரு என்ன சொல்றது, அவங்க நமக்கு இவ்வளவு தியானத்தை கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு நம்ம அது பதில் நம்ம கொடுக்குறோம். நம்மளால தியானத்தால நம்ம எவ்வளவு பண்றோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கிஃப்டா நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுல நம்ம பண்றவங்க இப்போ ஒவ்வொரு 1 hourக்கு நான் வீடியோல இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் நம்ம பேர் கலெக்ட் பண்ணிட்டு ஸோ எவ்ரி 1 hour நேம் கொடுத்தவங்க வீடியோல, மற்றவங்க எல்லாம் எப்படியோ வச்சிருக்கலாம். முடிஞ்சவங்க நீங்க வீடியோ ஆன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நேம் கொடுத்தவங்க அந்த 1 hour வீடியோல இருக்கணும். ஈவினிங் டைம்னா ஓகே மேடம். என்னங்க? எனக்கு ஈவினிங் டைம்னா கொஞ்சம் இதா இருக்கும் மேடம். எப்போதும் ஸ்லாட் டைம் வந்து குரூப்ல வந்து மெசேஜ் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைம் வந்து கொடுத்துருங்க. நம்ம நேம்ஸ் போட்டுட்டு அன்னைக்கு பண்ணிக்கலாம். நம்ம குரூப்ல எல்லாரும் நிறைய பேர் வந்து தியானம் பண்றவங்க, அதனால நோ ப்ராப்ளம். அது மட்டும் ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னுட்டு. தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், மார்னிங் 6 to 6 தான் மேம் கொஞ்சம் ஆட்கள் கம்மி. ஈவினிங் 6 to மார்னிங் 6 வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க மேம். அந்த ஒரு நாள் எல்லாரும் வருவாங்கப்பா.
ஏன்னா நம்ம வந்து அது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வைக்கிறோம் இல்லையா, ஒரு நாள் வந்துருவாங்க, நோ ப்ராப்ளம். இது வந்து 41 டேஸ்க்கு அப்படின்னும் போது எல்லாருமே 41 நாள் அப்படின்னும் போது யோசிப்பாங்க. சோ அந்த ஒரு நாள் வந்து ஒரு நாள் பண்றது யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லைல்ல, எல்லாருமே வந்துருவாங்க, நோ ப்ராப்ளம். சரி, எல்லாரும் பேசியாச்சா மாஸ்டர்ஸ்? மாஸ்டர் ராஜேஸ்வரி. எஸ் ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க. மேம் ஈவினிங் 6 to மார்னிங் 6 o'clock வரைக்கும்னா நாங்களும் வீடியோ ஆன் பண்ணி நாங்களும் குரூப் மெடிடேஷன் பண்ண நல்லா இருக்கும். ஸோ பகல்ல வந்து வீடியோல வர முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க. நீங்க எல்லாம் பண்ணி ஆச்சு, புதுசா வரவங்க வரட்டும் மேடம். நீங்க அப்படியே வீடியோ பண்ணுங்க. 24 hours போடுங்க. 24 hours வந்து நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நைட்ல எல்லாரும் உட்காருவாங்களான்றது டவுட் எனக்கு. வீடியோ ஆன் பண்ணி யாரும் உட்காருவாங்க, அது யாரு பாப்பாங்கல்ல? ராஜேஸ்வரி மேம், நீங்க 5 to 6 ஈவினிங் பண்றீங்களே, அப்பயே நீங்க வீடியோல வந்துடலாம் மேம். இல்ல அப்ப வந்து நான் வீடியோல வந்து வர முடியாது. ஸ்கூல்ல இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டா கூட சரி, வீட்டுல இவங்களா இருப்பாங்க, பையன் வருவான், அவன் நடுவுல வந்து போவான், வீடியோ ஆஃப் பண்ணுவான். சோ நிறைய சேட்டைகள்லாம் நடக்கும். மேடம் அன்னைக்கு பாத்துக்கலாம் மேடம், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. இல்லன்னா நான் வந்து மார்னிங் 6ல இருந்து நைட் 10 வரைக்கும் வேணா வச்சுக்கலாம். நைட் 10 or 12 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா 12க்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ டைம்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி வேணா நம்ம வந்து நைட் 12 வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த 12 மேல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாருமே. அப்போ நம்ம வந்து யாரும் இது பண்ண வேண்டாம். ஸோ அது பண்ணலாம். அண்ட் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்க, ஷேரிங் பண்ணுங்க. இப்போ ஷேரிங் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு குரூப்ல, யாருமே வந்து ஷேரிங் பண்றது இல்ல. நீங்க திரும்ப ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷேரிங் வந்து பண்ணாதான் நீங்களும் டெவலப் ஆகுறீங்க. இப்போ நீங்க வச்ச அந்த ஷேரிங் விஷயம் வந்து ஒருத்தருக்கு போய் ரீச் ஆச்சுன்னா அந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு வந்து சேருது. ஸோ ஷேரிங்ல மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம growth-உம் இருக்கு, அடுத்தவங்க growth-உம் இருக்கு. ஸோ ஷேரிங் எப்பவுமே நடந்துட்டே இருக்கணும். நம்ம குரூப்னா ஷேரிங் தான். அது ஷேரிங்க்கு தான் அந்த குரூப்பே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே ஷேரிங் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். ஸோ இப்போ 9:15 இல்லையா, 10:30 வரைக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ யாருமே வந்து லீவ் பண்ண வேண்டாம். ஸோ 10:30 வரைக்கும் நான் மியூசிக் ஆன் பண்ணுறேன். அதுக்கு மேலேயும் நான் ஆஃப் பண்ணிட்டாலும் நல்லா இருக்கு அப்படின்றவங்க கண்டினியூ பண்ணுங்க. ஃபுல்லாக நாளைக்கு நாளன்னைக்கு எல்லாருக்குமே லீவ் தான். ஸோ அதனால வேணும்ன்ட்டு கண் முழிக்க வேண்டாம். அதுவா தானா உங்களுக்கு மெடிடேஷன் போதும் அப்படின்னு உள்ள தோன்ற வரைக்கும் ஃபுல் நைட் உட்காருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வேலைகள் முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் பர்சனல் பிளேஸில் உட்காந்து நிறைய நேரம் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ ஞானத்தை நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இப்போ உட்காரும்போது நம்ம பாடி, மைண்ட் அண்ட் சோல் வந்து நல்லா அலைன் ஆயிட்டு உங்களுக்கு ஒத்துழைக்கும். ஸோ இந்த ஒத்துழைப்போட நீங்கள் உட்காரும்போது லாங் மெடிடேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு எல்லாருமே லாங் ஹவர்ஸ் உட்காருங்க. நான் மியூசிக் ஷேர் பண்ணுறேன். 10:30 வரைக்கும் மியூசிக் இருக்கும். ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.
Yeah.